கம்ஃபர்டபுளாக காஸ்ட்லியா அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதை கடைசியில் காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் சண்டே வந்து இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி தான். எப்படி மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த வெஜிடபிள் பிரியாணி வீடியோ நிறைய தடவை நான் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் லாங்கில் போட்டிருக்கேன், போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து வித்தியாசமாக ஒரு சாலடு, அதில் திராட்சைப்பழம் போட்டேன் நிறைய. அதனால் தயிர் ஆனியன் இதுலேயே இப்போ ரைத்தாலேயே திராட்சைப்பழம் போட்டு பச்சை மிளகா போட்டது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காய்கறி வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் 3 மட்டும்தான் இருந்தது. அதை குக்கரில் வேக வச்சுட்டு அது மேலே நெல்லிக்காய் கொஞ்சோண்டு இருந்தது. அதை வேக வச்சுட்டு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு, பட்டா, சோம்பு ஆஸ் யூஷுவல் தாளித்து இந்த பட்டை, சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகா, காரப்பொடி, கொத்தமல்லி எல்லாமே புதினா எல்லாமே நல்லா வதக்கி அதை வந்து பச்சை வாசனை போக நல்லா இது பண்ணிவிட்டேன், வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் வந்து சாதம் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தனியாக டைனிங் டேபிள் மேலேயே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன். அதுலேயே வந்து பொலான்னு தனியாக வீட்டுக்கு சாப்பிட்ற அரிசி தான். கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா சாதம் பொலான்னு வந்துருச்சு. குக்கரில் வந்தால் நமக்கு வந்து திடீர்னு குழஞ்சி போயிடும், நல்லாவே இருக்காது. அதனால் நான் ரிஸ்க் எடுக்காமல் எப்பயுமே ரைஸ் குக்கரில் தான் வைப்பேன். அதுவும் நிறைய நெய்யை ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெஜிடபிள் பிரியாணி வந்து கமகமான்னு நடக்கும். நான் எப்பயுமே கொஞ்சம் தான் நான் இது விடுவேன், ஆயில் விடுவேன், நிறைய நெய் தான் ஊற்றி பண்ணுவேன். அதனால் நல்லாவே இருக்கும், அரோமா வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் காய்கறி தண்ணியையும் நல்லா இது பண்ணிவிட்டு நான் அந்த அதிலே விட்டுட்டேன், அந்த இழுப்பு சட்டியில் வதக்கிறதுலே விட்டுட்டேன். நான் பண்ண தப்பு என்னென்னா வெங்காயத்தை வந்து போடாமல் விட்டுட்டேன். அதனால் மறுபடியும் ஒரு குட்டி சட்டி வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி எண்ணெய் வெங்காயத்தை வதக்கி டீ ரஸ்க்கு 10 ரூபாய் பேக்கெட்டு வாங்கி ரஸ்க்கு போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காது. ப்ரெட்டு போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக உறிஞ்சிரும், நிறைய ஆயிலியாக இருக்கும். அதனால் அது மேலே நான் வந்து தனியாக வதக்கி அந்த காய்கறி இதோடு சேர்த்து விட்டுட்டேன். நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எடுத்து அஸ் யூஷுவல் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தய பொடி, கொஞ்சம் காரப்பொடி போட்டு வதக்கி வச்சுட்டு இது 2 நாள் பெருங்காயம், உப்பு, இது 2 நாள் தான் நமக்கு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து கை படுறது ப்ளஸ் கொஞ்சம் தான் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் நம்ம நல்லா அந்த நெய் ஊற்றினா தான் வந்து சாதம் வந்து முதல்ல உதிரும். அந்த சாதத்தை எடுத்து நம்ம இந்த சாதத்தில் போட்டு இந்த மசாலில் போட்டு கலந்துட வேண்டியதான். அது நிறைய தடவை போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை காய்கறி சாதம் தான் சொல்லுவாங்க, வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்ல மாட்டாங்க. பட் நமக்கு வந்து இது வெஜிடபிள் பிரியாணி போல தான் தோன்றது. அதனால் நான் வந்து காய்கறி சாதமோ வெஜிடபிள் பிரியாணியோ வயிற்றுக்குள்ளே தானே போக போகிறதுன்னு விட்டாச்சு. இன்றைக்கி முக்கியமானது ஒன்று ஆன்லைனா ஆஃப்லைனா கம்ஃபர்டபுளாக காஸ்ட்டாக அதான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த செப்பல் வந்து பேட்டாவில் 700 ரூபீஸ் கொடுத்து 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வாங்கினேன். எப்படி போயிடுச்சு பாருங்கள். இதே வந்து மீஷோவில் வந்து 150 வாங்கினேன். சூப்பராக இருக்குது, காலையும் கடிக்கலை. பொதுவாகவே எனக்கு செருப்பு வந்து காலை கடிச்சு கொதறிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் வாங்குவேன். மீஷோ ப்ராடக்ட் செப்பல் ரொம்ப நல்லா இருக்குது. இது பேட்டாவில் வாங்கின ஷூ காலிலே போட முடியல. முதல்ல காமிச்சது பேட்டாவில் வாங்கின ஷூ காலில் போடவே முடியல. இது கால் வலிக்குது. இது பேட்டாவில் 4500 ரூபா கொடுத்து ஃபாரின் போகிறப்ப வாங்கிட்டு போனேன். அங்கே வந்து 6 மாதம் அதை போட்டுட்டு இங்கே கொண்டு வந்திருக்கேன். இங்கே வந்து எனக்கு எந்த ஷூவுமே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணேன். 180 ரூபா தான். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னை பொறுத்தவரையில் காஸ்ட்லியாக வாங்கணுமா கம்ஃபர்டபுளாக வாங்கணும்னா கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் வாங்கணும். காலையும் கடிக்கக்கூடாது, ஸ்கின்னுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. இந்த பேட்டா ஷூ நின்றுக்கிட்டே சூப்பராக போடுறாப்புல இருக்குது. இனிமேல் 10 நாளைக்கு ஒரு தடவை கலராக ஷூ வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வச்சுருக்கேன். எதுக்கு 4500 ரூபா கொடுத்து